வணக்கம். இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய சாரங்கபாணி கோயில். இந்த கோயில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல விஷ்ணுவுக்குன்னு அமைக்கப்பட்டுள்ள பெரிய கோபுரம் கொண்ட ஒரு கோவில். இது திவ்ய தேசங்கள் 108ல ஒன்று. 12 ஆழ்வார்களால பாடப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய 108 கோயில்கள்ல இது ஒன்று. இந்த கோயில் காவேரியோட குறுக்கே அமைஞ்சிருக்கு. இது பஞ்சரங்க கஷேத்திரங்கள்லயும் ஒன்று. இத பாத்தீங்கன்னா இடைக்கால சோழர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயக்கர்கள் பல்வேறு காலங்கள்ல இந்த கோயில்ல அவங்க பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த கோவில் மிக பழமையானதா கருதப்படுது. இந்த கோயில் ஒரு பெரிய கிரானைட் சுவருக்குள்ள செதுக்கப்பட்டிருக்கு. கோவில்ல அனைத்து சன்னதிகளும் நீர்நிலைகளுமே இருக்கு. ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 11 அடுக்குகளை கொண்டிருக்கு. 173 அடி உயரத்தை கொண்டிருக்கிறது. கோயில் குளம் பொற்றாமரை குளம்னு போற்றப்படுது. கோயில்ல மேற்கு நுழைவாயிலுக்கு எதிரே அமைஞ்சிருக்கு. சாரங்கபாணி ஹேம ரிஷின்ற முனிவருக்காக தோன்றியதாக புராண வரலாறுகள் கூறப்படுது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா காலையில 5:30 முதல் இரவு 9 மணி வரைக்கும் பல்வேறு நேரங்கள்ல 6 தடவை தினசரி சடங்குகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம சித்திரையில கொண்டாடப்படும் கோயில் தேர் திருவிழா தமிழ்நாட்டிலேயே இது 3வது பெரிய தேர் இருக்கக்கூடிய கோயில். இது இரட்டை கோயில் தேர்கள் ஒவ்வொன்றும் 300 டன் எடை கொண்டவை. கல்வியில சிறந்து விளங்கவும் குடும்ப செழிப்புக்காகவும் மக்கள் கேது கிரகத்தை பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த கிரகத்தோட சில பாதகமான அம்சங்களை எதிர்கொள்றவங்க முதல்ல நாகநாத சாரங்கபாணியை இங்க வணங்குறாங்க. இது கும்பகோணத்தில் உள்ள மிகப்பெரிய விஷ்ணு கோவில் மற்றும் நகரத்திலேயே இதுதான் மிக உயரமான கோவில் கோபுரத்தை கொண்டு இருக்கு. இந்த கோயில் ஒரு பெரிய சுவருக்குள்ள அமைஞ்சிருக்கு மற்றும் இங்க குளத்தை தவிர ராஜகோபுரம் 11 அடுக்கு 173 அடி உயரம். கோயில்ல 5 சிறிய கோபுரங்களும் இருக்கு. ராஜகோபுரத்துல பல்வேறு மத கதைகளை சித்தரிக்கும் உருவங்கள் இருக்கு. கோவில் சிற்பங்கள் எல்லாம் வண்ணமயமா கண்ண பறிக்கிற அளவுல ஒரு சிற்பங்களும் அவ்வளோ நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட மைய கோயில் குதிரைகள் மற்றும் யானைகளால இழுக்கப்படும் தேர் வடிவுல இருக்கு. இருபுறமும் திறப்புகள் இருக்கு. இது தேர்ல சொர்க்கத்திலிருந்து சாரங்கபாணி இறங்குறத குறிப்பிடுறதா இருக்கு. கோயில் பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில ஹேமரிஷி முனிவரோட சிற்ப உருவமும் இருக்கு. இதோட தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து புராணப்படி வைணவ தெய்வமான விஷ்ணுவோட அவதாரமான சாரங்கபாணி பொற்றாமரை குளக்கரையில தவம் செஞ்ச ஹேமரிஷி அப்படிங்கிற முனிவருக்காக தோன்றுகிறார். விஷ்ணுவின் மனைவியான லட்சுமிய தனது மகளாக பெறுவதற்காக இந்த தவம் செய்யப்பட்டார். விஷ்ணு தவத்தால மகிழ்ச்சி அடைந்த முனிவர் லட்சுமியை தனது மகளாக பெற விரும்புகிறார். 1000 தாமரைகளுக்கு மத்தியில லட்சுமி பொற்றாமரை குளத்துல இருந்து தோன்றினாங்களாம். இதனால அவங்களுக்கு கோமலவள்ளி அப்படின்னு பெயரிடப்பட்டு விஷ்ணுவும் தனது இருப்பிடமான வைகுண்டத்தில் இருந்து குதிரைகள் மற்றும் யானைகளால இழுக்கப்பட்ட தேர்ல 6ஆமதனாக பூமிக்கு இறங்குறாரு. லட்சுமியை திருமணம் செய்து கொள்ளும்படி சமாதானப்படுத்த அவர் அருகில் உள்ள சோமேஸ்வரன் கோவில்ல தங்குறார். இறுதியில இந்த ஜோடி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சாரங்கபாணின்னா கையில வில்ல வச்சுக்கிறவர்ன்ற பெயர். சமஸ்கிருத வார்த்தையான சாரங்கம் விஷ்ணுவின் வில் மற்றும் பாணின்னா கை அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா பஞ்சராத்திர ஆகமம் மற்றும் வடகலை மரபை பின்பற்றுது. கோயில் பூசாரிகள் பண்டிகைகளின் போதும் தினசரி அடிப்படையிலையும் பூஜைகள் செய்யறாங்க. தமிழ்நாட்டோட பிற விஷ்ணு கோயில்களைப் போலவே அர்ச்சகர்களும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிராமண வைணவ பிரிவை சேர்ந்தவங்க. கோவில் சடங்குகள் ஒரு நாளைக்கு 6 முறை செய்யப்படுது. காலையில 8 மணிக்கு திருவனந்தபுரம், காலை 9 மணிக்கு காலசாந்தி, மதியம் 12:30 மணிக்கு உச்சிக்கால பூஜை, மாலை 6 மணிக்கு நித்தியனு சந்தனம், இரவு 7:30 மணிக்கு 2ஆம் களம் மற்றும் இரவு 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜை. இப்படின்னு ஒவ்வொரு சடங்கும் 3 படிகளை கொண்டு சாரங்கபாணி மற்றும் தாயார் இருவருக்கும் அலங்காரம், நெய்வேத்தியம் மற்றும் தீப ஆராதனைகளை 6 நேரங்களையும் உணவு பிரசாதமா தயிர் சாதம், வெண்பொங்கல், மசாலா சாதம், தோசை,
வெண்பொங்கல் மற்றும் சக்கர பொங்கல் இதெல்லாம் இங்க வழங்கப்படுது. இந்த வழிபாடு நாதஸ்வரம் மற்றும் தவில் தாள வாத்திய இசையோட வேதங்களில் உள்ள மத அறிவுறுத்தல்கள் படி புரோகிதர்களால வாசிக்கப்பட்டு கோவில் கம்பத்தின் முன் வழிபாட்டாளர்கள் சாஷ்டாங்கமா வணங்கும் இசையோட நடைபெறுது. வாராந்திர 15 மற்றும் மாதாந்திர சடங்குகளும் இங்க இருக்கு. வைணவத்தின் உச்ச கடவுளான விஷ்ணு, அவர் நாராயணன் மற்றும் ஹரி என்று பல நாமங்கள்ல அழைக்கப்படுறாரு. அவரை கடவுளோட 5 முக்கிய வடிவங்கள்ல ஒருவராக, பாதுகாவலராக அவர் கருதப்படுறார். முழு மனசோட இவரை வணங்குறது நமக்கு நன்மை பயக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3 விஷ்ணு கோயில்களிலும் ஒரு பூஜை மிகவும் புனிதமா கருதப்படுது. இது பாத்தீங்கன்னா விஷ்ணுங்கிறவர் பொதுவா நீர் நிறைந்த மேகங்களின் கருமையான நிறம் கொண்டவராகவும் 4 கைகளை கொண்டவராகவும் தான் புராண புனித நூல்களில் விவரிக்கப்படுறார். அவர் வெளிர் நீல நிறத்துல இங்க சித்தரிக்கப்படுகிறார். அவரது அவதாரங்களான ராமர் மற்றும் கிருஷ்ணர் ஆகியோரும் கூட சாரங்கபாணி கோயில்ல 108 திவ்ய தேசங்களோட ஒரு பகுதி தான். இந்த பஞ்சரங்க கஷேத்திரங்கள்ல ஒன்று. கோபுரத்துக்கு அருகில் உள்ள ராமசாமி கோயில் மண்டபத்தில் உள்ள தூண்கள் காவிய ராமாயணத்தோட பல்வேறு அத்தியாயங்களை சித்தரிக்கும் நேர்த்தியுடன் செதுக்கப்பட்டிருக்கு. சக்கரபாணி கோயில் பின்னர் அவரது பக்தராக மாறிய சூரியனின் பெருமையை அடக்க விஷ்ணு சக்கரம் அல்லது சக்கர வடிவில தோன்றார். சிவனை போலவே சக்கரபாணியும் தனது நெற்றியில 3வது கண்ணை கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட சாரங்கபாணி கோவில் கண்டிப்பா கும்பகோணத்துல பார்க்கக்கூடிய மிக ஒரு அழகான அற்புதமான ஒரு கஷேத்திரம். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளும் வண்ணமயமான கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஓம் நமோ நாராயணாய நமக. என்ன நண்பர்களே, வசி விலாக்ஸ்ல தொடர்ந்து பயணியுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்கன்னா எல்லாமே பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, போய் பாருங்க. கமெண்ட்ல நீங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு போயிருந்தா அதோட ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நன்றி.